என்ற எங்கள் பிதாவே, நீதியுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிப்பதற்கும் சோத்தரிப்பதற்கும் ஏதுவாக இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்து உங்கள் வேலையிலும் பிதாவே நாங்கள் உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய இருதயத்தை தந்து பிதாவே எங்களுடைய பலவீனங்களை நீங்கள் தாமே எங்களுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்து பலனை கொடுக்கும்படியாக வந்து செல்கின்றோம். நாங்கள் சோர்ந்து போகாமல் நித்திய ஜீவனை பற்றி கொண்டு எங்களுடைய ஓட்டத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கிறதுக்கு உதவி செய்யும். பிதாவே, நாங்கள் வாசிக்கக்கூடிய உங்கள் வேத வாக்கியங்கள் இதை கேட்கிற அந்த கேள்விகளுக்கும் சரியாக நாங்கள் பிதாவே ஒவ்வொரு வேத வாக்கியங்களும் பிதாவே சகோதரர்களுக்கு புரியதற்கு ஏதுவாக இருக்க உதவி செய்யும். பிதாவாகிய தேவனே, நீங்கள் எங்களை எவ்வளவோ பாதுகாக்கிறீர். இன்னும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தும்படியாக வேண்டிக் செய்கின்றோம். நீங்கள் நித்திய ஜீவனை பிதாவே மனுஷர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். பிதாவே, உங்கள் குமாரனுடைய சாயலை கொடுத்திருக்கிறீர். பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் பிதாவை உங்களோடு உங்கள் குமாரனோடு ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறதற்கு பிதாவாகிய தேவனே, தொடர்ந்து நீங்கள் பரலோகத்திலிருந்து எங்களை ஆசீர்வதித்து பூமிக்குரிய தேவையை தந்து வழிநடத்தும்படியாக வந்து செய்கிறோம். நாங்கள் பிதாவே இன்னும் அதிகமாக அநேகர் சகோதர சகோதரிகளுக்கு உங்கள் வேத வாக்கியங்களை போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு விஷயம் உங்கள் குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. இங்கே யோவான் 1 யோவான் புஸ்தகத்தில் நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு சமாதானத்தை இயேசுவானவர் பிரசங்கித்திருக்கார், டீச் பண்ணியிருக்கார். சமாதானம் தேவனுடைய வார்த்தையை பேசியிருக்கார். இயேசுவோடு இருந்தவர் தான் யோவான், பேதுரு, இப்போ சகோதரர்கள்லாம் இருந்திருக்காங்க. இவங்க அப்போஸ்தலர்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளிலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜீவ வார்த்தையை குறித்து எதிலெல்லாம் தேவனானவர் ஜீவனை வைத்து விட்டு போயிருக்கார். அவருடைய வார்த்தை ஒரு உறுப்பாயிலும் ஒரு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போகாது. அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன இருக்கிறது என்றால், நமக்கு ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அந்த வார்த்தை நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியதாக முழுதுமாக நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் அவருடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய அந்த இயேசுவானவருடைய சித்தத்தை நாம் செய்யணும். எப்படி செய்யணும்? பிதாவையும் குமாரனையும் அறியத்தக்கதாக. பிதாவையும் குமாரனையும் நாங்கள் அறிந்தால் மாத்திரம்தான் அவருடைய வார்த்தையை நமக்குள்ளாக கிரியை செய்யும், நமக்கு உணர்ந்து கொள்ளுதல் கிடைக்கும். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. யார் அந்த ஜீவன்? பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதற்குறித்தே சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதை யாரு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, யோவான் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போஸ்தலர்களாகிய யோவான் சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அவருக்குள்ள ஜீவன் இருக்குன்னு சொல்றாரு, அவர் ஒளியா இருக்காருன்னு சொல்றாரு. அவர் யாரு? அவர் தான் இயேசு. யோவான் 1:1 பார்க்கும்பொழுது அவர் எப்படி இருந்தாரா? அது பாருங்க, நம்ம காமிக்கிறாரு. ஆதி முதல் இருந்ததும் இதில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. யாரு அந்த வார்த்தை? இயேசு. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இயேசு எங்க இருந்தாரு? தேவனோடு இருந்தார். தேவன் ஏன் அவர் அவ்விதமாக வார்த்தையாக சொல்றாரு அப்படின்னா, நம்ம கீழே பார்ப்போம். மூவர் இருக்காங்க. பிதா, குமாரன், அதாவது
இயேசு வார்த்தை என்று சொல்லப்படுறாரு, பரிசுத்த ஆவியானவர். புரியுதா? இந்த மூவர் இருக்காங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை என்பது யாரு? இயேசு. வார்த்தைன்றது யாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் தேவனோடு தான் இருந்திருக்கார். அவர் எப்பொழுதுமே தனியாக செயல்படல. பிதா என்ன கற்பித்தாரோ அதுதான் அவர் சொல்றாரு. தாமா ஏதாவது சொல்றாரா? இப்போ எனக்கு ஒருவர் போதித்திருக்கார் என்றால் அவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் தேவனுடைய வார்த்தை. புரியுதா? அப்போது நான் எங்கேருந்து பெற்றுக்கொண்டேன்? ஒருவர் எனக்கு போதிக்கிறார், எனக்கு சொல்லும் பொழுது என்னிடத்துலேருந்து நீ கற்றுக்கொண்டிருப்பீங்க. சரிங்களா? நான் ஒரு இடத்துலேருந்து நான் கற்றுக்கொண்டிருப்பேன். அப்போது இந்த வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கோம்? தேவன் தான் கொடுக்குறாரு. அதே போல தான் இங்கே தேவன் சொல்வதை இயேசு சொல்கிறார். இப்பயும் அப்படி தான் இருக்குது. தேவன் என்ன சொல்ல கற்பிக்கிறாரோ நான் தாமாய் ஒன்றும் செய்யவில்லைன்னு சொல்கிறார். என் பிதா அனுப்பின பிரகாரமாகவே நான் செய்கிறேன், நான் பேசுகிறேன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அவர் யாரு அப்படின்னா, உண்டானது எல்லாமே அவர் தான் காரணம். இயேசு தான் காரணம். இயேசு தான் என்ன செஞ்சிருக்காரு? உண்டாக்கி இருக்கிறாரு. யார் மூலமா? நம்ம வார்த்தையை சொன்னாங்க கேட்டாங்கன்னு சொல்றோம்ல, அதே போலதான் பிதாவினிடத்தில் இயேசு கேட்டாரு, இயேசுவினிடத்துல சகோதரர் கேட்டாங்க, அப்போஸ்தலர் கேட்டாங்க. அது உலகமெங்கும் போயிட்டு பிரசங்கித்திருக்காங்க. பிரசங்கித்ததிலிருந்து நாம் சகல சத்தியத்தை கேட்டு ஜீவனுள்ள வேத வாக்கியங்களை அறிந்து நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம், உணர்ந்து கொள்ளுறோம், அதன்படி செய்கிறோம். புரியுதா? யாக்கோபில் தான் சொல்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. வானம் பூமி அதில் உள்ள யாவும். ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்க முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போது நம்ம பிதாவை பார்த்துருக்கோம், அவர் தான் சொல்கிறாரு இல்லையா? இங்கே குமாரன் அந்த வார்த்தையை பார்க்குறோம், அவர் தான் உண்டாக்குனாரு. இங்கே மூணாவது ஒருத்தர் இருக்கார். யார் மூணாவது இருக்காரு? யார் அவரு? தேவ ஆவியானவர். சொல்லு. தேவ ஆவியானவர். அவர் தான் என்ன பண்ணுறாரா? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3 பேர் தேவன் இருக்காங்க. 3 பேரும் தனித்தனி. 3 பேருக்குள்ளேயும் ஜீவன் இருக்குது, அவருக்குள்ள மனம் இருக்குது, இருதயம் இருக்குது, ஆத்மா இருக்குது. சரி, இப்போ இங்கே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இது உருவாக்குனது யாரு? தேவன். யார் மூலமாய் உண்டாக்கினார்? இயேசு கிறிஸ்து. ஓகே. சங்கீத புஸ்தகம் 136 5. சரி, அவர் எப்படி இப்போ இந்த பூமியை இந்த வானத்தையும் எப்படி உண்டாக்கிட்டார்? வானத்தையும் இந்த பூமியும் எப்படி உண்டாக்கிட்டாரு? ஞானமாய். சொல்றாரு பாருங்க, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன் நம்ம தேவனை துதிக்கணும், ஏன் சோத்தரிக்கணும் அப்படின்னா, என்னை உண்டாக்கினவர் தேவன். என்னை உண்டாக்கினவர் தேவன், உங்களை உண்டாக்கினவர் தேவன், இந்த உலகத்தை உண்டாக்கினவர் தேவன். சொல்றார், கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தெரியும், ஈஸியா இருக்கு. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்றாரு, வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்றாரு, தண்ணீருக்கு மேலே பூமியை
பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களையும் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் அலர் சுடரை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சுடரையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, 10ஆம் அதிகாரத்துக்கு முன்னே வேலை போகுது. கடைசி வேற அவருடைய கிரியை சொல்கிறாரு. 10க்கு மேலே 1லேருந்து 10 அவருடைய சிருஷ்டிப்பு தான் சொல்கிறாரு. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவரை துதிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை சோத்தரிக்கணும். ஏன் துதிக்கணும்னா, அதை உண்டாக்கினவர்னால அதை நம்ம செய்கிறோம். சொல்கிறாரு பார்த்தீங்களா, தேவாதி தேவனை துதியுங்கள். நம்ம என்ன செய்யணுமா, துதிக்கணும்னு சொல்கிறார், சொல்லிக் கொடுக்குறார். கத்தாதி கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்றென்றும்னா காலங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் கிடையாது. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து எப்பொழுதுமே அவருடைய இரக்கம் எப்பொழுதுமே இருக்குது. சரி, ஒருவரை பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்றார். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதிசயமா இப்போ வானங்கள் எப்படி உண்டாக்கணும்? நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? வானத்தை ஒன்று சேர்க்க முடியுமா? வானத்தில் நம்ம வேற ஏதாவது ஏதாவது ஒரு அதிசயத்தை நம்ம கொண்டு போய் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, அந்த அளவுக்கு வல்லமை கிடையாது, அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. தேவனிடத்தில் ஒன்றை உருவாக்குறதற்கும் ஒன்றை சேர்ப்பதற்கும் ஒன்றை அழிப்பதற்குமான ஞானம் இருக்கு. வானம் பூமி இருக்குல்ல, இந்த பூமி ஒழுங்கின்மையுமா இருந்த அந்த பூமியை முழுமையாக்குனாரு, அது ஞானம். புரியுதா? இந்த ஒரு ரூபம் இல்லாதது இருக்கும்போது ஒரு ரூபத்தை கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஞானம். இப்போ ஒரு சேர் இருக்குது, ஒரு கட்டில் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஒழுங்கின்மை இல்லை அப்படின்னா நம்ம என்ன வைப்போம்? வெல்டிங் வைப்போம், அது சரி வைக்கணும். அதுக்கே நிறைய பிரயாசம் தேவை. எவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்கினவருக்கு எவ்வளோ பிரயாசம் தேவை சொல்கிறாரு. ஆதியிலே சொல்கிறேன், என்ன சொன்னார் பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடு கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. புரியுதா? என்ன சொன்னார்? ஒன்றுமே சொல்லலை அவர். வெளிச்சம் உருவாக கடவுது. அதில் எவ்வளோ ஞானமாய் உண்டாக்குனாருன்னா, அது எவ்வளோ அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளோ ஞானம் இருக்குது. அப்போ இயேசுவுக்கு ஆதியில் எவ்வளோ ஞானம் இருந்தது. புரியுதுங்களா சொல்கிறது? ஒன்னியோவான்ல நம்ம பார்த்துருக்கோம். ஒன்னியோவான் புஸ்தகம் நம் தேவகுமாரனோடு நாம் எப்படி ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கிறது. சரி சொல்கிறேன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இது யார் இவங்க சாட்சி கொடுக்குறாங்க? நம்ம பார்த்தோம், சாட்சி 2 வகைப்படும். ஒன்று மனுஷனுடைய சாட்சி, ஒன்று தேவனுடைய சாட்சி. இப்போ இவர் சொல்கிறாரு, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் யார்? மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது அந்த ஜீவன் இயேசு. அந்த வார்த்தையும் இயேசு தான். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாரு? பிதாவினிடத்தில் இருந்தும் சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்திருக்கான். எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு. வார்த்தையை காண முடியும், ஒரு மனுஷனை காண முடியும். இவர் என்ன சொல்கிறார்? அந்த ஜீவனை கண்டேன்னு சொல்கிறார். என்ன அது ரொம்ப ஆச்சரியமா இல்லை? வார்த்தையை காண முடியும், எழுதப்பட்ட வார்த்தையை நான் படிக்கிறேன். ஒரு மனுஷன் இருக்கார்,
நான் பார்க்குறேன் சொல்கிறாரு. அந்த ஜீவனை நாங்கள் கண்டு, எப்படிப்பட்ட ஜீவன் அப்படின்னா, யாருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை கண்டுன்னு சொல்கிறார். அவருக்குள்ளே என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருப்பதை குறித்து என்ன சொல்றாரு? சாட்சி கொடுக்குறாரு. விட்னஸ் இருக்கான், அதுக்கு விட்னஸ் இருக்கான். இவங்க ஒரு விட்னஸ், இவங்க சொல்ற விட்னஸ் பிதாவானவர் கொடுத்த விட்னஸ், பரத்திலிருந்து பிதாவானவர் கொடுத்த விட்னஸ். சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் சொல்றாராம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. எப்படி? நம்ம உலகத்தோடு சிநேகம் கொண்டு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறோம். அவங்களுடைய எல்லா உலகத்திலிருந்து நம்ம வெளியே வராமல், உலகத்தினுடைய கேட்டுக்கு தப்பாமல் நாங்கள் அப்படியே இருந்தோன்னா, உலகத்தினுடைய நம்ம அப்படியே இருந்தோன்னா நாம் குமாரனோட ஐக்கியமாக இருக்கோமா சொல்கிறாரு. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. ஐக்கியம்னா என்ன? பங்கு. கலந்திருப்பதை சொல்லலை அவரு, பங்கு தான் சொல்கிறாரு. கலந்திருப்பதுன்னா நான் கடைக்கு போகிறேன் வரேன், இந்த உலகத்தில் உள்ள மக்களோட தான் இருக்கேன் நான். புரியுதுங்களா? அப்போது நான் பிதாவோடும் ஒரு குமாரனோடும் ஐக்கியமாக இருக்கிறேன். இங்கே சொல்கிறாரு, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி இருந்து ஆவது. என்ன செய்யணும் ஆவதற்கு? எப்பவுமே நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே தடவை கிறிஸ்துக்குள்ளாக சீஷனாகி இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சூடில் நடந்து அவரை நாம் என்ன செய்யணும்? அவரை நாம் பிரியப்படுத்தணும், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியணும். நமக்கு உள்ளான அந்த மனுஷன் இருக்குல்ல, அந்த கெட்ட குணம், கெட்ட எண்ணங்க, அது எல்லாமே கலந்து போடணும். அவருடைய வார்த்தையை இருதயத்தில் இருக்கணும். இப்போது சொல்கிறாரு, இவங்களுக்குள்ளாக ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க முடியும், சகோதரருக்குள்ளாக ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க முடியும். நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இப்போ உலகத்தார் மட்டும் சாத்தானுடைய பிடியில் இல்லை, புரிஞ்சுக்கணும். யாருடைய பிடியில் இருக்கிறாங்க உலகத்தார் அப்படின்னா, அவங்க உலகத்தை விட்டு வெளியே வராமல், அவங்களுக்கு அவங்களுடைய இருதயத்தின் நினைவுனால அவங்க என்ன செய்கிறாங்க? கேட்டுக்கு ஏதுவான அவங்க உலகத்தின் மேல் அன்பு கொண்டு இப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க. இவங்க சாத்தானோடு இங்கே என்னவா இருக்கிறாங்க அப்படின்னா ஐக்கியமாக இருக்கிறாங்க. சரி, இப்போ இருதயத்தை குறித்து வருவோம். இப்போ நம்ம எப்படி நல்ல இருதயத்தை பெற்றுக்கொள்வது? நம்மளுடைய இருதயமானது எப்படிப்பட்ட காரியங்களை, நன்மையான காரியங்களை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருக்கணும்? Chưa.
ரோமர் 16:8 படிக்க போகிறோம். ஒன்றா படிக்கலாம். ரோமர் 16:8. கர்த்தருக்குள் எனக்கு பிரியமான 16:18 அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் நாங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடம் இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு பேதையுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே ரோமர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்டவர்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறாங்க. அவங்க முக்கியமாக அவங்க வேலை செய்கிறதுக்கு அவங்க பசிக்கு தான். தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்களா இருக்கிறார்கள். சரி, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ரோமர் இருக்காங்கல்ல, இவங்க எருசலேம் சபையார். இங்கே ரோமரில் இங்கே பார்க்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிஞ்சிருக்குது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். என்ன சொல்கிறாரா? சந்தோஷப்படுறேன். பவுலானவர் சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறார். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானியும் தீமைக்கு பேதையுமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்து நம்மளை காத்துக்கொள்ளணும்? தீமை செய்வதற்கு ஏதுவான இருதயத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம படிப்படியாக வெளியே வரணும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தீமை செய்யாதபடிக்கு நம்மளை பார்த்துக்கொள்ளணும். இப்போ நம்ம நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். இங்கே சொல்கிறாரு, நீங்கள் நன்மைக்கு ஞானியும், நன்மை செய்வதில் ஞானியாக இருக்கணும். தீமை செய்யணும். தீமை என்னென்ன? பிறனை அடிக்கிறது, அவதூறு பண்ணுறது, வஞ்சகமாக பேசுறது, ஞானம் இல்லாமல் நடந்து கொள்வது, அவரை வஞ்சிப்பது, நிறைய விஷயம் சொல்லலாம். ஓகேவா? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய தீமையில் வரும். இதில் என்னவா இருக்கணும்? பேதையாக இருக்கணும், அறிவில்லாத இருக்கணுமா? என்ன செய்யணுமா? அறிவில்லாத இருக்கணும். தீமையான விஷயத்தில் அறிவில்லாமல் இருக்கணுமா? நன்மையான விஷயத்தில் ஞானியாக இருக்கணும். ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளினால் அல்ல, காணப்படாதவைகளினாலே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இங்கே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வளருவதற்கு விருப்பப்படணும்.
இவங்க சொல்கிறாரு, இவங்க அதிகமான சோதனையில் அகப்பட்டிருக்காங்க, அதிகமாக சோதனை இருக்குது, ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்கிறார். சோர்ந்து போகிறது இல்லை, ஏன்னா எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் புறமான மனுஷன் வெளியே, இப்போ எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாகப்படுகிறது. இப்போ புறமான மனுஷன் சொல்லும் போது வெளிப்படையாக இந்த சரீரம் வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னா, இந்த சரீரம் அழிஞ்சு போகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? நம்ம செத்துருவோம், இறந்துருவோம். ஆனால் ஒரு உயிரோடு தான் இருக்கார். அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா, கிரியைகள், பழைய மனுஷனுடைய கிரியைகள் அழிந்து போகுதுன்னு சொல்கிறார். அப்போ புதிய மனுஷனுடைய செய்கைகள் இருக்கிறது. மேலும் காணப்படுகிறவைகளாலே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாத இருக்கிறது என்னது? அவர் நித்திய வல்லமை, தேவனா இருப்பதற்கு தன்மை, அது பரிபூர்ணம், இதெல்லாம் சரி. இப்போ அங்கே பாருங்க என்ன சொல்றாருன்னா, அதை நோக்கி, மேலானதை நோக்கி இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ அதனால நாங்கள் மேலானதை நோக்கி இருக்கிறதுனால இந்த உபத்திரவம் எங்களுக்கு என்ன செய்யலை? ஒன்றும் செய்யலை. வருத்தமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வார்? நமக்கு மேலான காரியங்கள் இதை விட அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எதுக்கும் நம்ம என்ன செய்வோம்னா கலங்க தேவையில்லைன்னு சொல்கிறோம். சொல்கிறாரு, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நம்ம பார்க்குறதெல்லாம் அழிஞ்சு போயிடும், ஒரு நாள் மேலே அழிஞ்சிடும், எல்லாமே அழிஞ்சிடும். நம்ம காண முடியாத அவருடைய மகிமை, அவருடைய வாக்குத்தத்தங்கள், அது எல்லாம் நித்தியமானது. யோவான் 8:49. அதற்கு இயேசு, நான் பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன், நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே யூதர்கள் இருக்காங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன ஜீவன் இருக்கு? நித்திய ஜீவன் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் உண்டு நாம் பார்த்தோம். அவரை நாம் பின்பற்றும் பொழுது, அவருடைய அடிச்சுவடிகளை நடக்கும் பொழுது, அவருடைய சாயலாக வளரும் பொழுது நமக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு சொல்கிறார். இங்கே பாருங்க, இங்கே என்ன செய்கிறாருன்னா, நான் பிசாசு பிடிச்சவங்க கிடையாது. இயேசு சொல்கிறேன், நான் பிசாசுலாம் எனக்கு பிடிக்கல. அவர் பேசுகிறதை கண்டு எல்லாரும் பிரமிப்படைகிறாங்க. ஏன்னா இப்படி பிசாசு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி பாருங்க, பிசாசு பிடித்தவன் அல்ல, நான் என் பிதாவை கனம் செய்கிறேன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கனம் செய்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் என்னை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இங்கே இயேசுவானவர் முழுவதுமாக இங்கே அவர் பேசின வார்த்தைகள் எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து கேட்டதுகள் தான். சரி, அவர் இயேசு அநேக விஷயத்தில் சொல்லும் பொழுது பரலோகத்தின் தேவன் சொல்கிறாரு, என் பிரியமான குமாரன், இவருக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இங்கே சொல்கிறாரு, நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. பூமியில் இருக்கும்போது என்ன சொல்லிட்டாரு? எனக்கு மகிமை தேவையில்லை சொல்கிறார். நான் என் மகிமையை தேடுவதில்லை, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார்.
ஒருவன் என் வார்த்தைகளை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஒருவன் என் வார்த்தைகளை கைக்கொண்டால், ஒருவன் என் வார்த்தைகளை கைக்கொண்டால், ஒருவன் என் வார்த்தைகளை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் பிசாசு பிடித்தோன் என்று இப்பொழுதே அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தைகளை கைக்கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றாய். சரி, யூதர்கள்கிட்ட இயேசு வந்து யூதர்கள்கிட்ட பேசிட்டு இருக்கார். நீ பிசாசு பிடிச்சோன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் என்ன செஞ்சிட்டாங்க? மறிச்சிட்டாங்க, செத்துட்டாங்க. அப்போ நீயோ சொல்கிற ஒருவன் வந்து என் வார்த்தைகளை கை கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். இவர் சொல்லி கொண்டு இருக்கிறது என்ன மரணம்? ஆவிக்குரிய மரணமா பூமிக்குரிய மரணமா? ஆவிக்குரிய மரணம். தேவனை விட்டு நாம் பிரிவது, இல்லைன்னா தேவன் நம்மளை விட்டு பிரிவது. இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துவார், அவரே உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவங்களுக்கு புரியாம தான் இப்படி இயேசுவை கனவீனம் செய்து கொண்டிருக்காங்க. இயேசு தான் மேசியா என்பது நிறைய யூதர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிக்கோதேமுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய யூதர்களும் மனமாறி இருக்காங்க. ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, பொறாமையினாலே நிறைந்து அவரை கொலையே செஞ்சிட்டாங்கன்ற. சரி, இங்கே இயேசு வந்து அவர் வந்து மரணத்திற்கு செல்வதற்கு முன்பாக, சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக இயேசுவை இங்கே என்ன செஞ்சிருக்காரு பாருங்க, பேசியிருக்கார், ஜெபம் செஞ்சிருக்கார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே இந்த வேலையின்றி என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். ஏன் இந்த கலங்குறாரு, ட்ரபுளாக இருக்குது அப்படின்னா, அவர் வந்து மாம்சத்தில் இருக்கார், மாம்சத்தில் இருக்கக்கூடிய பலவீனம். ஆனால் அதை என்ன செஞ்சார்? மேற்கொண்டு அதில் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, தொடர்ந்து, ஒரு நாள் மட்டும் கிடையாது, தொடர்ந்து அவர் சிலுவையில் மரணம் மறிக்கிறதுக்கு அப்புறமா கூட, மறிக்கிறதுக்கு முன்பு கூட அவர் என்ன செஞ்சிருக்காரு? அந்த சோதனையை மேற்கொண்டிருக்காரு. சொல்கிறாரு, என்ன இந்த பாத்திரத்துக்கு இந்த ரட்சிக்கும்னு நான் சொல்லுவேனா? அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பாத்திரத்துக்காக, இந்த கணத்திற்காக தான் நான் இந்த உலகத்திலே வந்தேன்னு சொல்றேன். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பிதாவை யார் கனம் செய்தது? இயேசுவை யார் கனம் செய்தது? பிதா. சொல்றாரு பாருங்க, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏன் அப்படின்னா, பிதாவானவர் தான் இயேசு அமைச்சிருக்காரு. சிலுவைக்கு போறதுக்கு சரி, அவருடைய அடிச்சுவட்டை காண்பிக்கிறதுக்கு சரி, அவர் இந்த தேகத்திற்கு வந்ததுக்கு காரணமே, மாம்சமாய் வந்ததுக்கு காரணமே அவரை பின்பற்ற வைக்கணும் தான். சோதனை சகித்ததற்கு காரணமே இந்த சோதனை சகிக்க முடியும் என்பதை காண்பிக்கிறதுக்கு தான். புரியுதா? சொல்றாரு, அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவனுடனே பேசினார்கள் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி,
இந்த சத்தம் என் நிமித்தமும் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இந்த சத்தம் ஏன் அப்படின்னா, இயேசுவானவரை நிறைய பேர் விசுவாசிக்கல. இயேசுவானவர் இவர் தச்சனுடைய குமாரன் தானே, இவர் சாதாரண மனுஷன் தானே, நம்ம கூட தானே இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இயேசுவானவர் அவருடைய இருதயத்தை காணும் பொழுது நமக்கு என்ன தெரியுது? பரலோகத்திலிருந்து இப்படிப்பட்ட மனுஷனை தான் தேவனானவர் அமைச்சிருக்கார். அவர் பரலோகத்தில் இருந்தே அமைச்சிட்டாரா அப்படின்னா இல்லை. பரலோகத்திலிருந்து அவரை அமைச்சிருக்காரு, மனுஷனா அமைச்சிருக்காரு, நம்மளை போல சகோதரர்களை போல மாம்சத்தில் அமைச்சிருக்காரு, மரியாளோட வயிற்றுல பிறந்திருக்காரு. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையே. இப்படிப்பட்டவங்களெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களோடு இருந்தது தான் பிரச்சனை. புரியுதா? இப்போ இயேசுவை அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, இயேசுவை பின்பற்றி சென்றக்கூடாது. நிறைய பேர் இயேசுவை பின்பற்றி சென்றக்கூடாது. இப்போ அங்கே நிறைய யூதர்கள் இருக்காங்க. யூதர்கள் எல்லாமே இயேசுவை என்ன செய்கிறாங்க? கனவீனம் செய்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை நான் பிதாவை கனம் செய்கிறேன், நீங்கள் என்னை கனவீனம் செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, அவர் யாருன்னு தெரியல அவங்களுக்கு. மெய்யாக அவர் தான் மேசியா, கிறிஸ்து தான் இயேசு. நம்ம என்ன செய்யணும்? இயேசு தான் கிறிஸ்து தான் இயேசு, மேசியா வருவார், வந்தாச்சு கிறிஸ்து தான் இயேசு. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. இயேசு இவருன்னு எனக்கு தெரியும், இவரு தான் கிறிஸ்து என்று எப்படி எங்களுக்கு தெரியும்? இது பாருங்கள், ஒரு மனுஷன் பூமியில் இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்கிறாங்க அப்படின்னா அந்த மனுஷன் யார்? அவரால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கிறது. குருடன் பார்வையடைகிறான், சப்பானி நடக்கிறான், சூமின கையுடையவன் கை சரியாகுது, எழுந்தே நடக்க முடியல, குஷ்டரோகி சரியாயிறான். இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்கள்லாம் யாரால் செய்ய முடியும்? அந்த குருடனே சொல்கிறார். சரியான அந்த குருடனே சொல்கிறார், இதுதான் உங்கள் பையன். ஆமாம், பிரிவிலிருந்தே குருடனாக இருந்தார் அந்த மனுஷன். ஆனால் என்ன செய்கிறான்னா, அவனுக்கு பார்வை கிடைச்சிது. போயிட்டு என்ன செய்கிறாருன்னா, போயிட்டு சீலவாம் குளத்தில் போயிட்டு கழுவுன்னு சொல்கிறார் இயேசு. அதே மாதிரி கழுவுனதுனால என்ன ஆயிடுச்சு? அவருக்கு பார்வை திரும்பி வந்துச்சு. படக்கி எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லிட்டு ஒரு குஷ்டரோகி சொல்கிறார், எடுத்துன்னு போயிட்டார். அவ்வளோ யூதர்கள் பார்க்குறாங்க, இதுதானே அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க, இதுதானே உங்கள் பிள்ளை? ஆமாம், பிரிவுலேருந்து கண்ணு தெரியாது, இப்போ எப்படி தெரியுது? யார் உங்களை சுத்தம் பண்ணா அப்படின்னு கேட்குறேன். இவ்வளோ பெரிய அற்புத அடையாளங்களை செஞ்சு இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால தான் அவங்கள என்ன சொல்கிறாங்க? பிசாசு பிடிச்சவன், பேலியாளின் மனுஷன். பேலியால் இல்லை, பிசாசு பிடிச்சவன் தான் சொன்னாங்க மோஸ்ட். யோவான் 10:39 வாசிக்கலாம். இது நிமித்தமும் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள். அவரை அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். அநேகர் அவரிடத்தில் யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதையெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். அவ்விடத்தில் அநேகர் அவரிடத்திலே விசுவாசமுள்ளவர்களானார்கள். யோவான் சொல்லிட்டார், இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு என்ன சொல்றார்? தேவனுடைய ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறார். இவர் பாதரட்சை குறித்து நான் வாரை அறுக்கிறது கூட நான் பாத்திரம் நான் இல்லை, இவர் தான் நீங்கள் தேடுற மேசியா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோடனே அவரை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் ஒரு அற்புத அடையாளம் கூட செய்யலை. இதில்
பார்க்கவே முடியாது. ஆனால் இயேசு செய்கிறாரு. ஆனால் இவர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கிறாங்க. எப்படின்னா, இவர் சொன்னது உண்மைதான், இயேசுவனுடைய கையிலிருந்து இவ்வளோ அற்புதங்கள் செய்கிறாரு, இவ்வளோ அடையாளங்கள் செய்கிறாரு என்று சொல்லி. இங்கே யோர்தானுக்கு அக்கறையில் முன்னே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்திருந்த இடத்திற்கு திரும்பி போய் அங்கே தங்கினார். ஏன்னா அங்கே திருப்பியும் அவங்க அவரை கொலை செய்ய தேடுறாங்க இயேசுவை. சரி, அங்கேருந்து போய் என்ன பண்ணுறாரு, எங்கே ஞானஸ்தானம் கொடுக்குறாரோ யோவான், அதுக்கு அக்கறையில் தங்கிட்டார். அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதையெல்லாம் மெய்யாயிருக்கிறது என்றார்கள். சரி, சொல்கிறாரு, இப்போதிலிருந்து அவர் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாரும் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க, அவரை சம்மதிக்கிறாங்க, அவர் தான் தேவனுடைய மேசி, அவர் தான் குமாரன் இயேசு கிறிஸ்து என்பதை சம்மதிக்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு அற்புத அடையாளங்களை இயேசுவானவர் செய்ததை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே அதுக்கு தொடர்ச்சி தான். இங்கே பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் யோவான் புஸ்தகம் 11:1. மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாலும் இருந்த பெத்தேதியா கிராமத்திற்கு உள்ளானவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான். லாசரு என்னவா இருந்தார்? வியாதிப்பட்டு இருந்தார். கர்த்தருக்கு பிரியமானதால் ஆளும் யூசி தன் தலைமயிரால் அவளுடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே அவனுடைய சகோதரியாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமையை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனாலே மகிமைப்படுவார் என்றார். இங்கே லாசருக்கு என்ன ஆயிடுச்சு? வியாதியாக இருக்கு. இங்கே நிறைய விவரம் கொடுக்குறாரு. இங்கே இயேசு என்ன செய்கிறாரு அப்படின்னா, இயேசுவுக்கு அறிவிக்கப்படுது, உங்களுடைய இவர் லாசரு அங்கே என்ன செஞ்சுருக்காருன்னா, அவங்க வியாதிப்பட்டிருக்காரு, மரணத்திற்கு ஏதுவான வியாதி அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, பிரதியுத்தமாக சொல்கிறாரு. இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல், மரணத்திற்கு ஏதுவான வியாதி கிடையாது. ஏன்னா இயேசு அங்கே தான் இருக்கார்ல. இப்போ தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. இப்போ என்ன செய்ய போகிறாரு? அவர் போயிட்டு அவரை எழுப்ப போகிறார். செத்துட்டார் அவர். பாருங்க, அவர் வரத்துக்குள்ளே அடக்கம் பண்ணிடுவாங்க. இயேசு மார்த்தாளிடமும் அவருடைய சகோதரரிடமும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நானும் மறுபடியும் யூதாவிற்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவரிடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் அல்லவா இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியால் இடரமாட்டான். இங்கே யூதர்கள் இப்போதான் இயேசு என்ன செஞ்சாங்கன்னா, நான் பார்த்தோம், கல்லெறிய தேடுறாங்க, இயேசுவை கொலை செய்ய தேடுறாங்க. சரி, அங்கேருந்து போயிட்டாரு வச்சுப்போம், அவருடைய சமயம் வரல. இங்கே சொல்கிறாரு, யூதேயாவுக்கு நாங்கள் திரும்பி போவோம்னு சொல்கிறாரு. அங்கேயே தங்கி 2 நாள் ஆயிற்று. 2 நாள் அங்கேயே தங்கிட்டார். இயேசு பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, அவருக்கு ஆன்சர் சொல்கிறார், பகலுக்கு 12 மணி நேரம் அல்லவா? 12 hours தானே பகலுக்கு, மொத்தமாக 24 மணி நேரம் தானே. அதான் சொல்கிறார், ஒருவன் பகலிலே நடந்தால், அப்போது அவர் என்ன நடக்கிறாராம்?
அவர் போகிற பாதை சரியாக இருக்கு. யூதர்களை நோக்கியே போல அவர் வெளிச்சத்தின் பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக போகிறாரு இல்லையா? அப்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எப்பவுமே அப்படி இருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஆனால் அப்படி தான் இருந்திருக்காங்க யூதர்கள். இங்கே சொல்கிறாரு, பகலுக்கும் இரவுக்கும் 12 மணி 24 மணி நேரம், பகலுக்கு 12 மணி நேரம் தான் சொல்கிறேன். இப்படியே எதுவும் இருக்க போகிறது கிடையாது, எல்லாமே மாறும். ஒருவன் இரவிலே நடந்தால் இரவிலே நடந்தால் தடுக்கும். வெளிச்சம் இல்லாதபடியால் இடறுவான் என்றார். அவங்க ஏன் அப்படி இடறி போயிட்டாங்க, கீழே விழ பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களிடத்தில் வெளிச்சம் இல்லை. தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை இல்லை. அவர்கள் சீர்திருத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையை அங்கே சொல்லணும். அப்படி சொன்னாதான் அவங்க மாறுவாங்க, அவங்க இறுதியமானது மாறும். ஆனால் என்ன செஞ்சுக்கிறாங்க, உடனே கல் எடுத்துக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. பாக்கெட்டில் வச்சுருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் கல் இருக்கும் கன்ஃபார்ம். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களை நித்திரை செய்து இளைப்பாறுதலை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே நான் அங்கே ரதத்தினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தமும் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். அப்பொழுது நீதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றார். அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவர் ரொம்ப சீரியஸாக தான் கல் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு அடிக்கிறதுக்கு, கொலை செய்வதற்கு இயேசுவை. ஆனால் இங்கே சொல்கிறாரு, இயேசு போகிறாரு, நம்மளும் அவரு கூட சாவத்துக்கு போகலாம் வாங்கன்னு சொல்கிறார். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மால் தூரத்தில் இருந்து. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரருக்கு குறித்து அவர்களுக்கு அறிவித்தார். சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போனால் மரியாளை வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்திலே வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவர்களை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறோம் என்றார். இங்கே இயேசு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே தான் இருக்காங்க, 4 நாள் ஆயிடுச்சு இறந்து போய். நம்ம பார்த்தோம் இதை. அவர் என்னாச்சுன்னா, அங்கே போய் மார்த்தாள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவரே நீங்கள் இருந்தீங்கன்னா அவர் இறந்துருக்க மாட்டார், அவர் இப்படி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் உயிர் தெழுவார். ஆமாம், நானும் நம்புகிறேன், உயிர் தெழுதல் எங்கே இருக்குது, நடக்கும் அப்படின்னு சொல்கிறார், கடைசி நாளில் நடக்கும். இயேசு அவளை நோக்கி, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்போ இறந்துட்டாரு அப்படின்னா, ஒருவன் அவரை விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா உடனே எழுந்து வந்துட மாட்டார், லாசரு மாதிரி. இந்த காரியங்கள் பரலோகத்திற்கு நம்ம இங்கே இயேசுவை விசுவாசிக்கிறோம்னா நம்ம அங்கே பிழைப்போம். ஒரு நாள் எப்பொழுதுமே ஜீவன் உள்ளவர்களாக இருப்போம், அவரோடு இருப்போம்.
அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். சரி, இது இப்போ தான் சொல்கிறாரு, எனக்கு பிதாவை காண்பியும் பிலிப்புன்னு சொல்கிறார். பிலிப்பு கிட்ட சொல்கிறாரு, பிலிப்பு இயேசு கிட்ட சொல்கிறாரு, எனக்கு பிதாவை காண்பியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவருடைய செய்கை, இவருடைய கிரியையெல்லாம் என்ன சொல்கிறாரு? இவர் தான் வழி சொல்கிறார், இவர் தான் சத்தியம் சொல்கிறார், இவர் தான் ஜீவன் சொல்கிறார். இயேசு அவளை நோக்கி, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் எப்படி சொல்கிறாரு? அவர் மூலமாய் போனால் அவர்கிட்ட தான் சத்தியம் இருக்குது, அவர்கிட்ட தான் அந்த ஜீவன் இருக்குது. அவரை நாம் பின்பற்றணும்னா நாம் ஒரு காலம் மரணத்தை காண்பதில்லை. என்ன மரணம்? பூமிக்குரிய மரணம் இல்லை, ஆவிக்குரிய மரணம். பிதாவோடும் அவர் குமாரனோடும் நாம் நிலைத்திருப்போம். புரியுதுங்களா? பிதாவோடும் நான் இருக்கணும் அப்படின்னா அவருடைய கிரியைகளை செய்யணும், இயேசுவை பின்பற்றணும், அவருடைய நீதி நியாயத்தை கை கொள்ளணும். புரியுதா? சரி, இது இயேசு சொல்றாரு, இதை ஆவிக்குரிய வகையில் சொல்றாரு. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறேன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசித்து அவருக்குள் ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது என்ன செய்வோம்? ஒரு காலம் என்ன செய்யலாம்? மரணத்தை காண்பதில்லை. பூமிக்குரிய மரணத்தை காணுவாங்க ஒரு நாள், ஆனால் ஆவிக்குரிய மரணம் இருக்கு. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். சரி, இதுக்கப்புறம் அவங்க போறாரு இயேசு அதுக்கப்புறம் அற்புதம் செய்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எழுந்துக்கிறாங்க. லாசரு எழுந்து வராரு, கல்லறையிலேருந்து எழுந்து வராரு. செத்து போயிட்டாங்க, யாராவது எழுப்ப முடியுமா? இயேசு செஞ்சிருக்காரு. ஒருத்தர் செத்துட்டாரு, முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறமா அது நம்ம நம்புறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது விசுவாசிக்க கூடாது. ஏன் திருப்பி வருவாருன்னா விசுவாசிக்க முடியாது. ஆனால் இங்கே பெரிய அற்புதமே நடக்குது. செத்த ஒன்று என்ன வருது? எழுந்து வருது. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? ஆச்சரியமாக இருக்கும், பயந்து ஓடிடுவோம். யாரு கூட இருக்கா அப்படின்னா இயேசு தான் கூட இருக்காரு. அவர் நிறைய அற்புதம் செஞ்சு கொண்டே வர்றாரு, ஒவ்வொரு அற்புதமாக செஞ்சுட்டு வர்றாரு. இப்போ லாசரு எழுந்துட்டாரு அப்படின்னும் போது இப்போ யார் எங்கே மகிமைப்படுறா? அவர் மரணத்திற்கு எதுவாக இல்லாமல் தேவனுடைய மகிமைக்கு எதுவாக இருக்குன்னு சொல்கிறார். அவருடைய மரணம் ஏன்? இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து இயேசு, இவரால் நித்திய ஜீவன் உண்டு என்பதை வெளிப்படையாக தெளிவாக சொல்லியிருக்கார். பலத்த செயல், ஒரு கிரியை. இது என்ன அடையாளம்? இது அற்புதம். அடையாளம் இல்லை, அற்புதம். சரி, நிறைய நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நம்ம பார்க்குறோம். இங்கே ஆவிக்குரிய விஷயங்கள் ஆராய்ந்து நிதானிக்கப்படணும். ஆவிக்குரியவன் ஆராய்ந்து நிதானிக்கப்படணும். அப்போது நமக்கு என்ன, தேவனானவர் நமக்கு ஜீவனை தருவார். ஒவ்வொரு வேத வாக்கியங்களையும் நம்ம விசுவாசிக்கணும். அது என்ன, அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இயேசுவை பின்பற்றணும். சீஷனாக இருக்கணும். நம்ம இருதயத்தை பரிசுத்தம் செய்யணும். நம் பழைய மனுஷனுடைய செய்கை, பழைய மனுஷன்னா அந்த துன்மார்க்கமான மனுஷன், இதுக்கு முன்பாக நான் எப்படி இருந்தனோ அதையெல்லாம் என்ன செய்யணும்? கலைந்து போடப்படணும். இப்போ என்ன செய்யணும்? நான் ஞானஸ்தானம் எடுத்த பின்பு புதுசாகிட்டேன், புதிய மனசு இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் இயேசுவை பின்பற்றி தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் அவரை கற்றுக்கொள்ளணும். அப்பொழுது நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருப்போம். புரியுதா? நம்ம அதிகமாக ஆவிக்குரிய வகையில் ஜீவனாக இருக்கும். பூமிக்குரிய வகையில் ஜீவனாக தான் இருப்போம். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, ஒரு காலம் நம்ம மரணத்தை காண்பதில்லை. பூமிக்குரிய மரணத்தை இல்லை,
ஆவிக்குரிய மரணத்தை. அது தொடர்ந்து அவருடைய அடிச்சுவடை நாம் செய்யணும். புரியுதா? அவருடைய அடிச்சுவடை நாம் தொடர்ந்து நாம் செய்யும் பொழுது, அது கை கொள்ளும் பொழுது, அவருடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ளக்கூடும். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோதரிக்கிறோம் பிதாவே. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்கள் சித்தம் செயல்படுவதாக பிதாவே. நீங்கள் நீதி உள்ளவராக இருக்கின்றீர். உங்களுடைய அன்பிலும் இரக்கத்திலும் ஆழ்வதற்கு உதவி செய்யும் பிதாவே. உங்களுடைய சத்தியத்திலே நான் நிலைத்திருக்கிறதற்கு உதவி புரியும் பிதாவே. எப்பொழுதுமே உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதற்கு உதவி செய்யும். நீதியும் நியாயமுள்ளவராக இருக்கின்றீர் பிதாவே. உங்களுடைய தயவிலும் ஒத்தாசையும் எங்களோடு இருந்து பிதாவே, எங்களை நீங்கள் தாமே ஜீவனுள்ளவர்களாக வைத்திருக்கிறீர். இன்னும் குமாரனோடும் உங்களோடும் நாங்கள் ஐக்கியமுள்ளவர்களாக இருந்து அதிகமாக நாங்கள் பிதாவை வளர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. உங்கள் வேத வாக்கியங்களை போதிக்கிறதற்கு அதிகமாக எங்களுக்கு வாய்ப்பை தரும்படியாக உதவி செய்கின்றோம். உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொண்ட கற்றுக்கொள்வதற்கு செய்வதற்கு போதுமான ஞானத்தை தந்து சோதனையிலிருந்து நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு எங்களை ரட்சித்து காப்பாற்றும் பிதாவாகிய தேவனே. நீங்கள் ஒருவரே தேவன். நீங்கள் சாகாமை உள்ளவராக இருக்கின்றீர். நாங்கள் எப்பொழுதுமே உங்கள் கனம் செய்யக்கூடியவர்களாக எங்கள் இயேசுவை போல எப்பொழுதுமே உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ்வதற்கு உதவி செய்யும். நாங்கள் மறந்தாலும் தயவுசெய்து உங்களுடைய இரக்கம் எங்களோடு இருந்து எப்பொழுதுமே உங்களுக்கு பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யும். இந்த நாளிலே கூட எப்பொழுதுமே பிதாவே, நாங்கள் உங்களை துதிக்கிறதற்கு எப்பொழுதுமே நாங்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கிறது உதவி செய்யும் பிதாவே. எங்களுக்கு வரக்கூடிய சோதனையிலிருந்து எங்களை ரட்சித்து காப்பாற்றும். பரலோகத்திலிருந்து நீங்கள் தாம் எங்களுக்கு பூமிக்குரிய தேவையை தந்து வழிநடத்தும் பிதாவே. எல்லா பூமிக்குரிய தேவையும் நீங்கள் கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாக நாங்கள் வளருவதற்கு ஏதுவாக நீங்கள் தான் வைக்கும்படியாக உதவி செய்கின்றோம். நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். அந்த பரிசுத்த நடக்கையிலே நாங்கள் நடக்கிறதற்கு உதவி செய்யும் பிதாவே. நாங்கள் புதிய உடன்படிக்கைக்கு நாங்கள் ஏதுவாக இருக்கிறோம் பிதாவாகி தேவனே. நீங்கள் தாம் எங்களை ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய ஞானத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் பிதாவே. பூமிக்குரிய ஞானம் அல்ல, ஆவிக்குரிய ஞானத்தையே நாங்கள் விசேஷமாக கருதுகிறோம் பிதாவே. கூடியிருக்கிற சகோதர சகோதரிகள், இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். உங்களை குறித்து அறியப்படுவதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. இந்த விண்ணப்பத்தை இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சோதரம்.